ஓம் சாய்ராம். உங்க வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுவதற்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீர்வதற்கும் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சாவே போதுங்க. உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகும். சரி, இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 3 பாதாம் பருப்பை வச்சுட்டு நீங்க சிம்பிளா செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு செல்வ கடாட்சத்தை கொண்டு வந்து கொடுக்குங்க. அந்த அளவுக்கு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக நம்புங்க. உங்கள் வீட்டில் செல்வம் கண்டிப்பாக சேரும். சரி, அப்படி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பணக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு கோடீஸ்வரர்கிட்ட வந்து இருக்க பணம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் பெருகி அவங்க வந்து இருக்க மேலும் மேலும் பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டே தான் இருக்காங்க. அதே நேரத்தில் ஏழையாக இருப்பவர்கள் மேலும் மேலும் ஏழையை கொண்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து இன்றைய சூழலில் நடப்பது இது மட்டும்தாங்க. இதை யாராலும் மறுக்க முடியாத உண்மை. என்ன செய்யறது? பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆவதற்கு அவங்க வாங்கிட்டு வந்த வரமும் காரணம் இல்லை, ஏழையாக இருப்பதற்கு இவங்க வாங்கிட்டு வந்த வரமும் காரணம் இல்லை. சரிங்களா? பணக்காரராக இருப்பதும் ஏழையாக இருப்பதும் அவரவர் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் பணக்காரர் ஆக முடியும் அப்படின்னு உங்க மனசுல நம்பிக்கை இருந்தாலே போதுங்க. கண்டிப்பாக நீங்களும் பணக்காரர் ஆக முடியும். ஏன்னா நீங்க பணக்காரர் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுல வந்துடுச்சாலே நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும். சரிங்களா? ஸோ சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்கிட்டலாம் பணம் வராது, என்கிட்டலாம் பணம் வராது, என்கிட்டலாம் பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்து பணம் வந்து சேரவே சேராது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, பணம் வந்து என்கிட்ட கண்டிப்பா வருங்க, பணம் கண்டிப்பா என்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பணம் சேர்ந்துட்டே இருக்கும். பணக்காரர்கள் மற்றவரிடம் சொல்லாத சூட்சமும் பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதாங்க. அவங்க வந்து மனசார நினைக்கிறது என்னன்னா, பணத்தை பத்தின பாசிட்டிவ் எனர்ஜியை, பாசிட்டிவ் திங்ஸை மட்டும்தான், பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. பணம் என்கிட்ட வரும், பணம் என்கிட்ட வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது போக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசால நம்ம வந்து பணத்தை பற்றி நினைக்கிற காரியங்கள். சில பேரோட கையில் வந்து பணம் தங்காமல் இருப்பதற்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ தோஷங்கள் காரணமாக இருக்கலாம். ஜாதக ரீதியான தோஷங்கள் இருக்கலாம், பூர்வ புண்ணிய தோஷங்கள் அப்படின்ட்டு பல தோஷங்கள் இருக்கு. அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. நீங்கள் வந்து என்னன்னா, உங்கள் கையில் பணம் சேரணும், என்கிட்ட வந்து பணம் சேரும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களுடைய மனதில் வையுங்கள். சரிங்களா? நீங்கள் இந்த எண்ணத்தை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாட்டே போதும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? இது வந்து நான் சொல்கிறேன், ஒரு 3 நாளைக்கு மட்டும் நீங்கள் நினச்சிட்டே இருங்க, என் கைக்கு பணம் வரும், என் கைக்கு பணம் வரும், என் கைக்கு பணம் வந்துட்டு இந்த ஒரு 3 நாள் மட்டும் இதே நினப்பை மட்டும் நீங்கள் மனசை வச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் கைக்கு பணம் வந்திருக்கும். சரிங்களா? சரி, இது போக இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை காலை அன்னைக்கு உங்கள் வீட்டில் வழக்கம் போல் பூஜையை முடித்து கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை காலை அன்னைக்கு பூஜை செய்வீங்களா, பூலாம் வச்சுட்டு சாமி படங்களுக்கு வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றுவீங்களா? அப்படி ஏற்றுங்க. ஒருவேளை நீங்கள் சாயந்தர நேரத்தில் தான் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா, நீங்கள் அன்றைக்கு இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை அன்றைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய வழக்கமான பூஜையை முடித்து வேண்டும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணா, அந்த பூஜை அறையில் காலையில நீங்க சாமி கும்பிட்டு ஏத்துறீங்க பாத்தீங்களா, அதுல தீபம் மட்டும் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை இருக்கக்கூடிய சுக்கிர ஓரை நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க. சரிங்களா? அப்படி பரிகாரத்தை செய்து முடிக்கும் வரை காலை ஏற்றிய தீபம் மட்டும் குளிராம நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதுங்க. சரிங்களா? இப்போ 1 to 2 அந்த நேரத்தில் என்ன பண்றீங்கன்னா, 3 பாதாம் இதை எடுத்து உங்களோட கையில வச்சுக்கோங்க. 3 பாதாமும் உங்கள் கைகளில் இருந்தபடியே உங்களுடைய இரு கைகளையும் சேர்த்து சுக்கிர பகவானை மனதார நினைத்து ஓம் சுக்கிராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் 11 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், ஓம் சுக்கிராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் 11 முறை உச்சரிக்க வேண்டும். சரிங்களா? இப்படி நீங்கள் மனப்பூர்வமாக உங்கள் பூஜை ரூம்லேருந்து உங்கள் சாமி படங்களுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கும்பிட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் அந்த சுக்கிர பகவானையும் மனதார வேண்டிக் கொண்டு ஒரு பச்சை வண்ண துணியில், அதாவது பச்சை நிற துணியில இந்த பாதாம் பருப்பை வச்சுட்டு பச்சை நிற நூலால் நீங்க இதை கட்டிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்து விடுங்கள். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 1 to 2 இந்த சுக்கிர ஓரையிலேயே தான் வந்து நீங்க பணப்பெட்டியில் வைக்கணும். அதாவது நீங்க உங்க பீரோல எங்க பணம் வைக்கிறீங்களோ அங்க வந்து முடிச்சை வந்து வச்சிடணும். சரிங்களா? இப்படி நீங்க செஞ்சுட்டாவே போதுங்க. உங்க வீட்டில் பணம் சேராமல் இருப்பதற்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு போய்விடும் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. 3 மாதங்கள் கழித்து மற்றொரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே திரும்பவும் வந்து பாதாம் பருப்பை மாற்றிக்கொள்ளலாம். அப்போ வந்து என்ன செய்யலாம்னா, அந்த பாதாம் பருப்பை வந்து யாரோட கால் படாத இடத்துல வந்து அந்த பாதாம் பருப்பை போட்டுடலாம். சரிங்களா? நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள்.
இதை மட்டும் செஞ்சுட்டா உங்களுக்கு பணம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை வந்து என்னென்னா, அவங்க 24 மணி நேரம் உழைக்கிறது கூட ரெடியாக இருப்பாங்க, 24 மணி நேரம் உழைச்சிட்டு கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். யாரோ கொடுக்க வேண்டியது இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வரவே வராது. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டாலே போதுங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் வந்துட்டாவே போதுங்க, உங்களுக்கு மன திருப்தி வரும். அந்த நிம்மதி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? இந்த நிம்மதி கிடைச்சிட்டாவே போதும், பணம் தானாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். செஞ்சுட்டு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கான முயற்சியில் ஈடுபடுங்கள், பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.